இப்போ இவர் வந்து ஒரு இயற்கை மருத்துவத்துல நிறைய பேர்த்த வந்து குணப்படுத்திக்கிட்டு வராரு. தன்னோட உணவு பழக்கவத்தையே மாத்திட்டு தன்னை ஒரு ரோல் மாடலா எல்லாரும் பார்க்குற அளவுக்கு மாறி இருக்காரு இந்த டாக்டர். ஆனா இன்னொரு மருத்துவர் இந்தியால பத்மபூஷன் வாங்கின ஒரு மருத்துவர் அவர் என்ன சொல்றாரு, இந்த இயற்கைக்கு திரும்புற மருத்துவத்தை பத்தி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா இவர் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் வந்திருக்கலாம், இயற்கை மருத்துவர்கள்னாலே இதை தான் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அலோபதி மருத்துவம் படிச்சு அதுலேயே டாக்டரா இருந்து பத்மபூஷன் விருது வாங்கிய BM ஹெக்டே நம்மள்கிட்ட பேசினாரு. அவர்கிட்ட இன்னும் நிறைய தகவல்களை கூடுதல் தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா கிட்ட ஒரு சின்ன உரையாடல் அதுகிட்ட அவர்கிட்ட கேட்கறதுக்காக. ஐயா, பொதுவாக அந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நிறைய அதிகமாயிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்னால தான் இன்றைக்கி நாட்டில் பெரிய பிரச்சனை அப்படின்னு. இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் அதிகமாகிறதுக்கு காரணங்கள், முக்கியமான காரணங்களாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? டிசீஸ் ஜாஸ்தியாக இருக்குது இந்தியாவில். அது ஒரு பெரிய எபிடமிக்காக இருக்குது. அதனால ஜாஸ்தி மருந்துகள் விற்கிறாங்க. இது போய் இது ஜாஸ்தி ஆகிருக்குன்னு ஒரு ஆர்டிஃபிஷியல் எபிடமியாலஜி பண்ணுறாங்க. என்னத்துக்குன்னா ஜாஸ்தி ஆச்சுன்னு பயப்படுத்தா ஜாஸ்தி பேஷண்ட்ஸ் கிடைக்கிறாங்களா. திஸ் இஸ் கால்ட் டிசீஸ் மாங்கரிங். இப்போ நமக்கு அந்த மருந்து விற்கணும், அப்போ ஜாஸ்தி ஆள் வேணும். அதனால எல்லாருக்கும் ஊர்ல பயப்படுத்தா. இப்போ നിങ്ങൾക്ക് நான் சொன்னேன்னா, நீங்க கூப்பிட்டு உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குன்னு சொன்னா நீங்க பயப்படுவீங்க. அப்போ உங்க பிளட் சுகர் டெஸ்ட் பண்ணா அது மேல இருக்கும். அப்போ உங்களுக்கு லேபிள் பண்ணிட்டாங்க. இது ரியல் இன்க்ரீஸ் இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்க்ரீஸ். இட்ஸ் கால்ட் லேபிளிங். பயமா இருக்கு டாக்டர் நீங்க சொல்றது கேட்டா. ஏன்னா எல்லா மருத்துவர்களுமே பெரிய பெரிய ஸ்டடீஸ் எல்லாம் சுட்டி காட்டுறாங்க, இப்படிதான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க ஒரு மருத்துவரா இருந்து ஒரு ரொம்ப தெளிவான ஒரு பார்வையை வந்து நீங்க கொடுக்குறீங்க. அப்ப நம்ம வாழ்க்கை முறையில என்ன முக்கியமான பிரச்சனையை நம்ம மாத்திக்கணும் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு? அது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க, நம்ம உணவு பழக்கத்துல என்ன மாத்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? பழைய காலத்துல நம்ம என்ன பண்ணிருந்தோம், ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னா வேலை பண்ணணும். இன்னைக்கு அந்த வேலையே இல்லையே, உட்கார்ந்து இருக்கிறது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காருறது, நல்லா சாப்பிடுறது. சாப்பாடு சேஞ்ச் பண்ணல, நல்லா சாப்பிடுவோம். அப்ப சாப்பிடுறது அப்படியே இருக்கு, வேலை இல்லை, ஒபேசிட்டி வரும். ஒபேசிட்டி வந்து எல்லாம் சீக்கு வரும். அது புரியுது டாக்டர். ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அடிக்கடி செக்கப் பண்ணிக்கிறணும். வீட்லேயே நிறைய பேர் சுகர் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க, பிபி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அந்த மாதிரி வீட்டில் டெஸ்ட் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு மருத்துவரா? இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. என்னன்னா, வீட்லேயே டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, வீட்லேயே மெஷின்ஸ் வைக்கிறாங்க. இந்த மெஷின்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த மெஷினில் வர்ற ரீடிங் எல்லாம் எப்பவுமே ஹையர் ரீடிங். இன்னைக்கு நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன், அவனுடைய வீட்டு மெஷின்ல 500 மில்லிகிராம் சுகர், ஆனால் ரியல் லேபரேட்டரிக்கு போய் பார்த்தா 110 மாத்திரம் இருக்கு. இதனால இந்த எலக்ட்ரானிக் மெஷின்ஸ், பிளட் ப்ரெஷர் மெஷினு, சுகர் மெஷினு, இன்னொரு மெஷினு, இதெல்லாம் ஒன்றும் ரிலையபிள் இல்லை. அது பண்ணக்கூடாது. அப்பப்போ சுகர் பார்க்கக்கூடாது, அப்பப்போ பிளட் ப்ரெஷர் பார்க்கக்கூடாது. அது ஒரு எங்ஸைட்டி ஆகிடும். அது ஒரு பெரிய சீக்கு. டாக்டர் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. ஏன்னா முதல்ல என்ன சொல்கிறீங்க, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னே ஒன்று இல்லை அப்படின்றீங்க. வீட்டில் வந்து எந்த இதையும் செக் பண்ணி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் எல்லாத்துக்குமே இப்போ தனித்தனி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ஏதாவது ஒரு கால் வலினா அதுக்கு தனியாக ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு வயிற்று வலிக்குதுன்னா அதுக்கு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ENTக்குன்னு தனியாக ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க. இப்போ ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டுங்களோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சு டாக்டர். அந்தந்த இதுக்கு தான் போய் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தி கரெக்ட் சயின்டிஃபிக் மெடிசின் இருக்கிறது இந்தியன் மெடிசினில் தான். பிகாஸ் இந்தியன் மெடிசின் எஸ்பெஷலி ஆயுர்வேதா, சித்தா, யுனானி எல்லாம் ஒன்று தான். அதில் முக்கியமாக என்னன்னா, த ஹியூமன் பாடி இஸ் ட்ரீட்டட் as a part of this universe as a whole. வெஸ்டர்ன் மெடிசினில் என்னன்னா, நீங்கள் ஒரு பீஸ் எடுத்துட்டு பார்க்குறது, இட்ஸ் கால்ட் ரிடக்ஷனிஸ்ட் சயின்ஸ். இப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா, ரிடக்ஷனிஸ்ட் சயின்ஸ் இஸ் நாட் த கரெக்ட் சயின்ஸ் இன் மெடிசின். த ஹோலிஸ்டிக் சயின்ஸ் இஸ் ரைட் சயின்ஸ். தட் இஸ் வை வெஸ்ட்ல இப்போ ஆயுர்வேதா கத்துக்கிறதுக்கு ஆயுர்வேத காலேஜஸ் எல்லாம் ரொம்ப ப்ராஸ்பர் ஆகிடும். இந்த மருத்துவத்தை பற்றியெல்லாம் சொன்னீங்க, எப்படி நம்ம சித்தா, ஆயுர்வேதா, யுனானி இந்த மெடிசன் பற்றியெல்லாம் சொன்னீங்க. அது எல்லாமே நம்மளுடைய மண் சார்ந்த மருத்துவம்னு இங்கே இருக்கிற மருத்துவரும் அதுதான் சொல்கிறாரு. ஆனால் நம்மளுடைய நேயர்கள், நம்ம பொதுவான மக்களை பற்றி பார்க்கும்போது, நம்ம ஃபாஸ்ட் லைஃப்பில் இதெல்லாம் சாத்தியமா, இந்த மாதிரியான மருத்துவத்துக்கெல்லாம் போக முடியுமா, நம்மளுடைய பரபரப்பான வாழ்க்கையில் எப்படி நம்ம உணவை மாற்றிக்க முடியும், ஃபாஸ்ட் ஃபுட் தான் முக்கியன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களே. சின்ன பசங்க சின்ன வயசுல ஃபாஸ்ட் லைஃப்னா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடலாம். ஃபாஸ்ட் ஃபுட் என்ன தெரியுமா? இட்லி இஸ் ஃபாஸ்ட் ஃபுட், தோசை இஸ் ஃபாஸ்ட் ஃபுட், ஆப்பிள் இஸ் ஃபாஸ்ட் ஃபுட், டொமேட்டோ இஸ் ஃபாஸ்ட் ஃபுட். ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது, ஸ்டோர்டு ஃபுட் சாப்பிடக்கூடாது. இப்போ இட்லி கியாஸ் பண்ணலாம் எல்லா இடத்துலையும். இட்லி இஸ் ஐடியல் ஃபுட் ஃபார் ஹெல்த். ஸோ இட்லி இஸ் ஃபாஸ்ட் ஃபுட் இல்லையா? நீங்கள் போகிறப்போ இட்லி சாப்பிட்டுட்டே போகலாம்.
அப்படியே ட்ரெயின்ல இட்லி சாப்பிடலாம், நீங்க ஒரு டொமேட்டோ சாப்பிடலாம், நீங்க ஒரு குவா சாப்பிடலாம். இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் தான். ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நிறைய விஷயங்களை எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. நன்றி. அவர் சொன்னதை கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சொல்லப்போனா. நீங்க வந்து ஒரு இயற்கை மருத்துவர் தான். ஆனா எங்களுக்கு கொஞ்சம் நேயர்களுக்கு பொதுமக்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா? எப்படி வந்து இவங்க சொல்றத நம்ம ஏத்துக்கலாம்னு. அதனால தான் நாங்க பிஎம் ஹெக்டே வீட்டையும் பேசினோம். அது இன்னும் நிறைய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹெக்டே சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்னா என்ன அப்படின்றத பத்திலாம் சொன்னாரு. நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு அதான் ஒரு பெரிய டவுட்டா இருந்தது. நீங்க உணவு பழக்க வழக்கத்தை மாத்தினனால முதல்ல 92 கிலோ இருந்தா இப்போ இங்க 72 கிலோ மாறிட்டான் அப்படின்னீங்க. கொஞ்சம் ஒரு சின்ன சாம்பிள் நீங்க என்னென்னலாம் டயட் சாப்பிட்றீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த உடல் பருமனாக இருந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா அதிகமான அசைவ உணவுகளை எடுத்துக்கிட்டு இருந்தேன். நான் வெஜிடேரியன் சொல்கிறேன், மாமிசம், ஆமாம் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதை குறைச்சிட்டேன். இப்போ இயற்கையான பார்த்திங்கன்னா காலை உணவுன்னு பார்த்திங்கன்னா பழங்கள் எடுத்துக்கிறேன். இப்போ காலையில் ஒரு பப்பாளியோ, அது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த விதைகள் உள்ள பழங்கள், சீட்லெஸ் ஃப்ரூட்ஸுன்றது கேடான ஒரு விஷயம். விதை இல்லாத பழங்களை தவிர்க்கணும். ஏன் டாக்டர் சீட்லெஸ் ஃப்ரூட் சாப்பிடக்கூடாதுன்னு? ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்னு சொல்லக்கூடிய மரபணு மாற்றம் பண்ண நிறையா இப்போது மார்க்கெட்டில் வந்தாச்சு. இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் அந்த மோரிஸ்னு இருக்கிற வாழைப்பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, கேடுகளை உடம்புல நோயை உண்டாக்குற வேலையை பண்ணுது. சரி, உங்களோட சாம்பிள் உங்களோட டயட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். காலை உணவுகள் பழங்கள், மதியத்தில் பார்த்தீங்கன்னா சிறுதானியம் எடுத்துக்கிறோம். பார்த்து கம்பு, வரகு, சாமை, தெனை, குதிரைவாளி, காடைக்கண்ணி, நம்ம மூங்கில் அரிசி, அது மட்டும் இல்லாமல் கவுனி, மாப்பிள்ளை சம்பா. இரவு உணவு பற்றி சொல்லுங்களேன். ஆமாம், இரவு உணவு பார்த்தீங்கன்னா அதுவும் சிறுதானியங்கள் தான். இப்போது கலந்துக்கிறது கோதுமையோட சேர்ந்து ரொட்டி, இந்த காய்கறிகள். அதாவது இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகளையே கொஞ்சம் சிறுதானியத்தை வந்து இன்க்ளூட் பண்ணணும் அதில் அப்படின்ற. பால் உணவுகளை சுத்தமாக தவிர்த்துட்டேன். பால் சாப்பிட்றதில்ல. பால் சாப்பிட்றது இல்லையா? ஆமாம், பால் வந்து நமக்கான உணவு இல்லை. முதல்ல இது பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்துகிட்டு இருக்கு. சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க. பால் இப்போ நம்ம முதல்ல இங்கே நகரத்தில் இருந்துட்டு கிடைக்கிற பாலே அது பாலே அல்ல. இன்னும் சொல்ல போனால் அதை வந்துட்டு கூடுமாற தவிர்க்க பாருங்கள். பால் வயிற்றுக்குள்ளே போய் செரிமானம் ஆகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது புளிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் செரிமானம் ஆகணும். பாலில் உள்ள சில வேதிப்பொருட்களை மனித குடலுக்கு செரிக்கிற சக்தி இல்லை. ஸோ அதை என்ன பண்ணோம், மோராக எடுத்துக்கலாம். மோர்னு பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு அசிடிட்டி தான். நமக்கு வந்து அமிலத்தன்மை உள்ள உணவுகள் தேவையில்லை. நம்ம அதனால அப்ப நீங்க இந்த பால் பொருட்களை முற்றிலுமா தவிர்த்துட்டீங்க. பழங்கள் அதிகமா எடுத்துக்கிறீங்க. பழங்கள் தான், சிறுதானியங்கள் அதிகமா எடுத்துக்கிறீங்க. ஆமா, அதுவும் முக்கியமா சொல்ல போனா மண்ணின் பழங்கள். இங்க நம்ம மண்ணில் விளையிற பழங்கள், சீசனல் ஃப்ரூட்ஸ்னு வருதுல்ல, சில காலங்களில் கிடைக்கிற பழங்கள். இப்போ நாவல் பழம்னா ஒரு சீசன் இருக்கும். பப்பாளினா எப்போதுமே கிடைக்கிது வருஷம் ஃபுல்லாக. பப்பாளியில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா சீட்லெஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பார்த்து சாப்பிடணும். விதை இல்லாத பப்பாளிகள் உடம்புக்கு ஆரோக்கியமானதல்ல. நீங்க நம்மளுடைய முன்னாடி சந்திப்பில் கூட நிறைய தடவை சொல்லியிருந்தீங்க, எப்படி வந்து தண்ணி குடிக்கிறதுல கூட நீங்க மழை தண்ணியை தான் குடிக்கிறீங்க அப்படின்னு. சென்னையில இருந்துட்டு எப்படி டாக்டர் அதெல்லாம் பண்றீங்க? அதுக்கான வந்து ஒரு கட்டமைப்பை வீட்டிலே பண்ணி வச்சுருக்கோம். மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கேலன் சேமித்து வச்சுருப்பேன் எப்போதும் வீட்டில். முதல்ல ஒரு 10-15 நிமிடங்கள் பெய்கிற மழை நீர் வந்து வெளியேற்றிட்டு மற்ற மழை நீர்களை ஃபில்டர் சிஸ்டம் வச்சுருக்கோம், வடிகால் அது பண்ணி தான் சேமிச்சு வைக்கிறோம். இப்போ வீட்டில் குடிக்கிறதுக்கு சமையலுக்கு மட்டும் மழை நீரை பயன்படுத்திட்டு இருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு டாக்டர். என்னுடைய சிகிச்சைக்கு வரவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு மழை நீர் தான் கொடுக்குறேன். அப்போ உங்களுடைய மருத்துவமனைக்கு வந்தால் மழை தண்ணி தான் கண்டிப்பாக மழை நீர் கிடைக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இப்போ டாக்டர் வந்து நிறைய தகவல்கள் நம்மள்ட்ட பேசினாரு. நம்ம பிஎம் ஹெக்டேவும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் சிகிச்சையே எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேவையில்லாமல் பரிசோதனைகள் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி வந்து தேவையில்லாத பரிசோதனைகள் பண்ணால் அது பெரிய விளைவுகள் நம்மளுக்கு ஏற்படுத்தும், அதிலிருந்து நம்ம என்னென்ன நம்மளை மாற்றிக்கணும், அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் செய்துக்கலாம், உணவு குறிப்புகள், மருத்துவ குறிப்புகள்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் அதை பற்றி பேசலாம். கடவுள் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. அந்த கார்த்தால ஆனாக்கா யோகா பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சந்தியாவந்தனம், சூரிய நமஸ்காரம், பிராணாயாமம் எல்லாம் பண்ணுவார். அக்னிஹோத்திரம்